ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கவின் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுர்ஜித்தின் தகப்பனார் சரவணன் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு இன்று பிணை மனு விசாரணைக்கு வந்தது. பிணை மனுவின் போது அவரை பிணையத்தில் வெளியிட்டால் சாட்சிகளை கலைக்க மாட்டார், விசாரணைக்கு எந்த விதத்திலும் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டார், பிணையத்தில் வெளியே வந்தால் மீண்டும் இது போன்ற குற்றங்களை செய்ய மாட்டார் என உறுதியளித்து என் பிணை மனு மீது வாதங்களை முன்வைத்தோம். அரசு தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அரசு தரப்பு ஆவணங்களையே பார்வையிட்டு தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும்படி நீதிமன்றத்தில் பிரார்த்தித்துள்ளோம். என்ன அரசு சார்பில் என்ன சொன்னாங்க? அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கை மற்றும் முதல் தகவல் கொடுத்தவருடைய வாக்குமூலங்களில் இந்த எஸ்ஐ சரவணன் சம்பந்தமாக எந்தவித முகாந்திரமும் குற்றச்சாட்டும் தெளிவாகவும் நேரடியாகவும் இல்லை. அதைத்தான் நாங்கள் முன்வைத்து பிணை மனுவில் பேசியுள்ளோம். சுர்ஜித் சொன்ன வாக்குமூலம் அடிப்படையில் கேட்கீங்க? சுர்ஜித் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் கேட்கல. சரவணன்கிற எஸ்ஐக்கு முதல் தகவல் அறிக்கை உட்பட அனைத்து ஆவணங்களிலும் அவருக்கு எதிராக எந்தவித முகாந்தரமும் உள்ள குற்றச்சாட்டுகள் இல்லை. அரசு வழக்கின்படி அவர் இந்த குற்றத்துக்கு ஒரு உடந்தையாக இருந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் உடந்தையாக இருந்தார் என்பதற்கு எந்த ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தெளிவாக சமர்ப்பிக்கப்படவில்லை. அது யார் சமர்ப்பிக்கணும்? அதனுடைய புலன் விசாரணை அதிகாரி தான் அதை சமர்ப்பிக்க வேண்டும். அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அந்த ஆவணங்களில் வெளிப்படைத்தன்மை கொண்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கும் வகையில் இல்லை என்பதை எடுத்துரைத்தோம். ஆமாம், ஜெயபால் மூன்றாவது எதிரியாக காட்டப்பட்டுள்ள ஜெயபாலுக்கு இன்று பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது இந்த ஓரிரு நாட்களில் அது விசாரணைக்கு வர உள்ளது. ஆவணம் இல்லாமல் முறையான ஆவணம் இல்லாமல் அவரை கைது பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? முறையான ஆவணங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்களில் தகுந்த முகாந்தரம் இல்லை என்று கூறுகிறேன். இல்லை, குறிப்பாக சிபிசிஐயோட வழக்கு எந்த அளவுக்கு இருக்கு, திருப்திகரமாக இருக்குல்ல? நிறைய விஷயங்கள்ல சரியாக சிபிசிஐடி இந்த வழக்கில் நிறைய தவறுகளை செய்துள்ளது, பொய்யாக சில ஆவணங்களை தயாரித்துள்ளது. இவைகளெல்லாம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை எதிர்கொள்ளும் போது சுர்ஜித் தரப்பிலிருந்து தாக்கல் செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். மத்தியானத்துக்கு மேலே இப்போ மறுபடியும் விசாரணை சொல்லியிருக்காங்க? இல்லை, ஒரே விசாரணை தான். பிணை மனுடைய விசாரணை முடிந்தது. என்ன சொல்லியிருக்காங்க? இன்று மாலைக்குள் அதற்கான முடிவு உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.